الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم اجعل أعمالنا كلها صالحة ولوجهك خالصة ولا تجعل فيها لأحد شيئا اللهم ارزقنا الإخلاص في الأعمال والأقوال اللهم طهر قلوبنا من النفاق وأعمالنا من الرياء மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய உலமாக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாவின் அருளின் காரணத்தினால் ஒரு நீண்ட நாள் கனவை நிறைவேற்றுகின்ற ஒரு தருணமாக இந்த தருணத்தை நாங்கள் காணுகின்றோம். அது இலங்கை முஸ்லிம் சமூகத்திலே வாழ்கின்ற மக்களை இறைவனுடனான தொடர்பை வலுப்படுத்தி மன தெளிவு, உல அமைதி, உணர்ச்சி சமநிலை ஏற்படுத்துவதன் மூலம் அவர்களை ஒரு விழிப்புணர்வுடன் வாழ்வதற்கு வழிகாட்டுவதும், சுற்றுச்சூழலால் மற்றும் தனிப்பட்ட இயல்பினால் ஏற்படுகின்ற அழுத்தங்கள், கவலைகளிலிருந்து சுயமாக மீண்டு வருவதற்கான வழிகளை அடையாளம் கண்டு உயிரோட்டமாக நடைமுறைப்படுத்த உதவும் நோக்கத்தில் ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டோம். அந்த வகையில் அந்த நிகழ்ச்சியை இந்தளவு தூரம் வடிவமைப்பதற்கு பல சகோதரர்கள் உழைத்திருக்கின்றார்கள். அவர்களை அல்லாஹு தாலா பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிகழ்ச்சிக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, அல்லாஹு தாலா மனிதனை படைக்கின்ற பொழுது இன்னி ஜாயிலும் ஃபில் அர்லி ஹலீஃபத்தன் என்று கூறினான். இந்த மனிதனை படைக்கின்ற பொழுது ஹலீஃபா என்ற சொல்லை பிரயோகிக்கின்ற பொழுது மலக்குகள் கூறுகின்றார்கள், சர்ச்சைகள் பண்ணிக்கொண்டு சண்டைகள் செய்து கொண்டு இரத்தங்களை ஓட்டக்கூடிய மனிதனையா நீ படைக்கப் போகின்றாய் என்று மலக்குகள் கேட்கின்றார்கள். அப்படியாக இருந்தால் மனிதனை படைக்கும் போதே இந்த மனிதருக்குள்ளால் பல சர்ச்சைகள், பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை அவர்கள் அல்லாஹ் தாலாவிடத்தில் கேட்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அல்லாஹு தாலா சொல்கின்றான், இன்னி ஆலமு மாலா தாலமுன், நான் ஏன் இந்த மனிதனை படைக்க போறேன் என்று எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது என்று அந்த இடத்துல கூறுகின்றான். அப்படியாக இருந்தால் இந்த மனிதன் யாரு? இந்த மனிதன் யாரு என்ற கேள்விக்கு விடை தேடுகின்ற பொழுது இந்த மனிதன் ஒரு ஹலீஃபா, பிரதிநிதி, அல்லாவின் பிரதிநிதி. இந்த ஹலீஃபா என்ற சொல் இந்த பூமியை ஆளுவதற்காக மனிதனை படைக்கின்றோம். இந்த பூமியை ஆள வேண்டும். பூமியை ஆளுகின்ற மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும்? அந்த மனிதனை படைக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், லக்கது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம். அப்ப இந்த பூமியை ஆள போகின்ற மனிதன் பல ஆற்றல்களை, சிறந்த ஆற்றல்களை கொண்டவனாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கின்றான். அப்படியாக இருந்தால் ஆளப்போகின்ற மனிதனிடம் பல ஆற்றல்களை வைத்து அல்லாஹ் தஆலா படைக்கின்றான். இதனைத்தான் இந்த சூரத்து தீன் சொல்ல வருகின்ற வசனம். அதே நேரம் அந்த ஆற்றலோடு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? இந்த மனிதனுக்கு சில ஆசைகளையும் வைத்திருக்கின்றான். ஆசைப்படணும், பொன்னாசை, பொருளாசை, பதவியாசை, இப்படி சாதிக்க வேண்டும் என்ற நிறைய ஆசைகளையும் அல்லாஹ் தஆலா மனிதனிடத்திலே வைத்திருக்கின்றான். ஆற்றல் ஒரு பக்கம் இருக்கின்றது, ஆசை இன்னொரு பக்கம் இருக்கின்றது. வித்தியாசமான ஆற்றல்களும் வித்தியாசமான ஆசைகளையும் கொண்ட மனிதன் நடமாடுகின்ற பொழுது, முகம் கொடுக்கின்ற பொழுது, பல மனிதர்களை சந்திக்கின்ற பொழுது இங்கே பலர் பாதிப்புகளுக்கு ஆளாகுவார்கள். மன உளைச்சல்களுக்கு, மன கஷ்டங்களுக்கு ஆளாகுவார்கள். இது இயல்பு. மனிதன் கவலைக்குள்ளாகுவது, கஷ்டங்களுக்கு ஆளாகுவது என்பது இயல்பான ஒரு விடயம். எனவே இதை அறிந்துதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் என்றால், இவ்வாறு மனிதன் வாழ போகின்ற பொழுது அவன் மன கஷ்டங்களுக்கும் மன கவலைகளுக்கும் உள்ளாகுவான், உல பிரச்சனைகளுக்கு ஆளாகுவான். அந்த உல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கான வழிமுறைகளையும்
அல்லாஹ் தாலா சொல்லி இருக்கின்றான், காட்டி தந்திருக்கின்றான். அதனை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்று நவீன காலத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், எங்கு பார்த்தாலும் ஏண்ட பிள்ளைக்கு இந்த பிரச்சனை, அல்லது கணவன் மனைவி கடையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இவ்வாறான பிரச்சனைகளுக்கு உடனே கவுன்சிலர் நாட வேண்டும், கவுன்சிலிங் போக வேண்டும். இப்படி உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நிறைய மனிதர்களை நாடுகின்றார்கள். சில போது அந்த பிரச்சனைகள் பல மடங்காக மாறுகின்ற சந்தர்ப்பங்களும் உண்டு. இங்கே நாங்கள் சொல்ல வருகின்றோம், மனிதன் மனப்பிரச்சனைகளுக்கு ஆளாகும் போது, மன கஷ்டங்களுக்கு ஆளாகும் போது, அந்த மன கஷ்டங்களிலிருந்து, மன கவலைகளிலிருந்து வெளியே வருவதற்கு அல்லாஹ் தஆலா பல வழிகளையும் வைத்துதான் மனிதனை படைத்திருக்கின்றான். இதனைத்தான் சூரத்துல் ஆலாவிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அல்லதி ஹலக ஃபஸவ்வா, அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்து சீராக்கினான். ஃபஸவ்வா, அப்ப அந்த சீராக்கினான் என்ற சொல்லின் மூலம் முதலாவது உடல் ரீதியாக, பௌதீக ரீதியாக சீராக்கினான். அதாவது மனித இயல்பு, அதாவது எவ்வாறு தலை, கழுத்து, கால், அதே மாதிரி உட்புறங்கள்ல இருக்க பார்ட்ஸ், இது எல்லாத்தையும் ஃபஸவ்வா, ஒரு சீரான அமைப்பிலே படைத்திருக்கின்றான். அதே போன்று இவ்வாறு வாழுகின்ற பொழுது, வாழ்க்கையிலே பல கஷ்டங்களையும் பல நிகழ்வுகளையும் சந்திக்கும் போது ஏற்படுகின்ற கஷ்டங்களிலிருந்து வெளியிலே வருவதற்கான வழிகளையும் வைத்திருக்கின்றான். எனவேதான் சீராக்கினான் என்ற சொல்லை பார்க்கிறோம். அங்காலே கத்தர ஃபஹதா. எனவே அந்த என்ன வழிகளில் நாங்கள் மன அமைதியை பெற வேண்டும், மன சந்தோஷத்தை பெற வேண்டும் என்பதற்கு பல வழிகளையும் வைத்திருக்கின்றான். எனவே இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் நாடுகின்ற விடயம் என்னவென்றால், எங்களுக்குள்ளாலேயே மன நிம்மதியை எவ்வாறு தேடுவது, மன சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வது எப்படி, உல அமைதியை அடைந்து கொள்வது எப்படி, திருப்தியோடு வாழ்வது எப்படி என்பதை அறிந்து கொள்கின்ற நோக்கத்தில்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பம் செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே தான் நாங்கள் இன்று எடுத்துக்கொண்ட விடயமும் கூட, இந்த நிகழ்ச்சிக்கு போட்ட தலைப்பும் கூட உல அமைதி, வணக்க வழிபாடுகளும் உல அமைதியும். எங்களுக்கு இருக்க ஆக பெஸ்ட் தெரப்பி, சிகிச்சை முறைதான் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்ற, கற்று தந்திருக்கின்ற வணக்க வழிபாடுகள். அந்த வணக்க வழிபாடுகளில் ஒரு பிரதானமான ஒரு உயர்ந்த வணக்க வழிபாடை பற்றி ஒரு சாதாரண ஒரு உதாரணத்துக்காக நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் தாலா சொல்கின்றான், அதாவது மனுஷனை படைக்கும் போது அந்த மனுஷன் பிரச்சனைகளுக்கு ஆளாகின்ற பொழுது இந்த உள்ளத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அந்நஃப்சுல் அம்மாரா, அதாவது மனுஷன் அந்த பிளவிடக்கூடியவன், பிழை செய்யக்கூடியவன். எனவே அந்த பிழை செய்த உடனே அந்த மனுஷன் அந்த பிழைக்காக கை செய்தப்படுவான். ஏனென்றால் ஒரு நாளும் மனிதன் பிழை செய்து கொண்டு ஒரு தவறு செய்தவன் சந்தோஷமாக திருப்தியாக வாழ முடியாது. அவன் மன கஷ்டங்களுக்கு, மன உளைச்சல்களுக்கு ஆளாகுவான். அதுதான் அந்நஃப்சுல் லவ்வாமா என்ற அடுத்த பகுதி சொல்கின்றது. இவ்வாறு மன பிழைகள் செய்து மன உளைச்சல், அதாவது குற்ற உணர்வு, குறை எண்ணங்கள் அவனை ஒரு வகையான கில்ட்டி ஃபீலிங், அதாவது மன உளைச்சலுக்கும் கவலைகளுக்கும் ஆளாக்கின்ற போது அந்த மனக்கவலைகளிலிருந்து வெளியே வருகின்ற நிகழ்ச்சிகளை செய்யும் போது அவன் ஒரு அமைதி பெறுகின்ற நிலை, உள்ளம் அமைதி அடைகின்ற நிலைமை பார்க்கின்றோம். அதுதான் நஃப்சுல் முத்மயின்னா. இப்படி உள்ளத்தை மூன்றாக பிரித்து அல்லாவே கூறுகின்றான். இதைத்தான் உளவியல் துறையில நாங்கள் இட் ஈகோ, சூப்பர் ஈகோன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது மனுஷன் தவறிழைக்கக்கூடியவன், அதாவது இட்ன்னு சொல்வது இன்டர்னல் டிரைவ். இது டக்குன்னு ஒரு வேலை செய்யும், முன் தூர நோக்கு இல்லாமல் செய்ய தூண்டிவிடும். அங்கே அப்படி உள ரீதியாக பல போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கும். அந்த பல உள போராட்டங்களுக்கு மத்தியிலிருந்து மன உளைச்சலை, மன கவலைகளை படுகின்ற பொழுது அந்த மன உளைச்சல்களில் கவலைகளிலிருந்து வெளியே வருவதற்கான நிகழ்ச்சிகளில் உயர்ந்த ஒரு நிகழ்ச்சியாக காணப்படுகின்ற தொழுகையை பற்றி இன்றைய அமர்விலே நோக்கலாம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் எல்லாரும் தொழுகின்றோம். ஆனால் இந்த தொழுகை எந்த அளவு தூரம் தாக்கமுடையதாக இருக்கின்றது, இந்த தொழுகை எந்த அளவு தூரம் எங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு அழகான வாசகம், அதுதான் இப்பொழுதே காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். குல்லமா தஹுரல் கபு, நாங்க தொழுகின்ற போதெல்லாம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அழுக்குகள் அகற்றப்பட வேண்டும், கரைகள் நீக்கப்பட வேண்டும்.
அந்த குற்ற உணர்ச்சி போக வேண்டும். இவ்வாறாக இந்த தொழுகையிலே நாங்கள் விளைவாக பெற வேண்டும். இதைத்தான் குல்லமா தஹுரல் கல், நாங்கள் தொழுகின்ற போதெல்லாம் உள்ளம் தூய்மை அடைகின்றது. அப்ப நாங்க தொழுகின்ற தொழுகை உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய தொழுகையாக இருக்கிறதா? தொழுகை நோக்கத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்கின்ற பொழுது சொல்கின்றான், வாக்கிமுஸ் ஸலாத்த லிதிக்ரி, நீங்கள் தொழுகின்ற பொழுது என்னுடைய சிந்தனை வர வேண்டும். நான் தொழுகின்ற பொழுது அல்லாஹு தாலாட சிந்தனை வருகின்றதுவா என்று ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல உல அமைதியை தரக்கூடிய தொழுகை, மன நிம்மதியை தரக்கூடிய தொழுகை, மன திருப்தியை தரக்கூடிய தொழுகையாக எங்களது தொழுகை அமைய வேண்டுமாக இருந்தால் அந்த தொழுகை அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வரக்கூடிய தொழுகையாக வேண்டும். எங்களது தொழுகைகள் அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வரக்கூடிய தொழுகைகளாக இருக்கிறதுவா? அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியவுடன் நாங்கள் சில துஆக்களை ஓதிவிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்றோம், சின்ன சூறா ஒன்றை ஓதுகின்றோம். இந்த அமைப்பு, தொழுகையுடைய அமைப்பு, தொழுகையில் ஓதுகின்ற திக்ர்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வர வேண்டும். இப்பொழுது ஒவ்வொருவரும் உங்களை கேட்டு பாருங்கள். நாங்கள் இப்பொழுது மக்ரிப் தொழுகையை தொழுதுவிட்டு இஷா தொழுகையை தொழுதுவிட்டு வந்திருக்கின்றோம். இந்த தொழுகை எங்களுக்கு இந்த தொழுகையில் அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்ததுவா? அல்லாஹ்வை பற்றிய ஞாபகம் வந்ததுவா? அளவற்ற அல்லாஹ், அவன் அன்புடையவன், அவன் என்னை பாதுகாக்கக்கூடியவன், சர்வ வல்லமையும் படைத்தவன், இந்த அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை எங்களுக்கு வந்ததுவா என்று சிந்தித்து பாருங்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அவ்வாறு நாங்கள் தொழுத தொழுகையில் அல்லாஹு தாலாவுடைய சிந்தனை வந்திருக்குமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? எப்படி நாங்கள் அடையாளம் காணுவது? அல்லாஹு தாலா அந்த சிந்தனை எங்கட தொழுகையில் அல்லாஹு தாலாட சிந்தனை வந்திருந்தால் அதை எப்படி நாங்கள் அடையாளம் காணுவது? அல்லாஹு தாலா குர்ஆனிலே சூரத்துல் அன்ஃபாலிலே கூறுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ், விசுவாசிகளுக்கு அல்லாஹ்வின் சிந்தனை வந்தால், விசுவாசிகளுக்கு அல்லாஹ்வின் சிந்தனை வந்தால் வஜிலத் குலூபுஹும், வஜிலத் குலூபுஹும். வஜிலத் குலூபுஹும் என்றால் என்ன? அதாவது நான் அல்லாஹு அக்பர் என்று தொழுகைக்காக தக்பீர் கட்டி ஓதுகின்ற ஓதல்களில் மெதுமெதுவாக அல்லாஹ்வுடைய சிந்தனை வர வேண்டும். அவ்வாறு அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகின்ற பொழுது உள்ளம் என்ன செய்யும் என்றால் வஜிலத். இந்த வஜிலத் என்ற சொல்ல எப்படி நாங்கள் விளங்கி இருக்கின்றோம்? மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர், மிகவும் நேசத்துக்குரிய ஒருவர், எங்களுக்கு பிரிஞ்சிருக்க முடியாத ஒருவர், அவரை நாங்கள் பிரிஞ்சிருக்கின்றோம், அவரை விட்டும் தூரமாகி இருக்கின்றோம். நீண்ட இடைவெளி, அவரோட எந்த விதமான தொடர்பும் கையடக்க தொலைபேசியினூடாகவோ அல்லது பார்ப்பதும் எந்த தொடர்பும் இல்லாமல், சந்திப்புகளும் இல்லாமல் நாங்கள் இருக்கின்றோம். திடீரென ஒரு நாள் அந்த நேசத்துக்குரியவர், நெருக்கமானவரை காண கிடைக்கின்ற பொழுது எங்களது உணர்வுகள் எவ்வாறு காணப்படும்? உண்மையிலேயே அவரை, நேசத்துக்குரியவர், நெருக்கமானவரை பிரிந்திருந்து சந்திக்கின்ற போது, அவரை காணுகின்ற பொழுது எங்களது உள்ளத்திலே எங்கட நெஞ்ச அடைக்கும் என்று சொல்லுவாங்க, நெஞ்ச அடைச்சு போகும், வார்த்தை வரமாட்டாது, கண்ணால கண்ணீர் வரும், உள்ளத்தில் ஏதோ ஒரு வகையான ஒரு நடுக்கம் ஒன்று ஏற்படும். இதுதான், இந்த உணர்வு தான், இந்த உணர்வுக்கு என்ன பேர்? இந்த உணர்வை ஏற்படுத்துவதுதான் வஜிலத். இந்த உணர்வை ஏற்படுத்துவதுதான் வஜிலத். அப்ப இதுவே தான் நபி தோழர்கள் தொழுகின்ற பொழுது அழுது அழுது கண்கள் ரெண்டிலும் கருப்பு கோடு வருகின்ற அளவுக்கு அழுது இருக்கின்றார்கள். சில நபி தோழர்கள் அப்படியே தலை சுத்தி மயங்கி விழுகின்ற சம்பவங்களை கேட்டுக்கின்றோம். சில வசனங்களை திருப்பி திருப்பி ஓதுகின்ற போக்கினை பார்க்கின்றோம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலாவுடைய சிந்தனை வந்து
அந்த வஜ்லத் என்ற உணர்வு ஏற்பட்டால் அந்த வசனத்தை திருப்பி திருப்பி ஓதி அந்த அந்த உணர்வை வெளிப்படுத்தி அந்த வசனத்தை தொடர்ந்து ஓத முடியாமல் அந்த அங்கலாய்க்கின்ற ஒரு நிலைமை தான் இந்த வஜ்லத். எனவே அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியவுடன் அல்லாஹ் தாலாட சிந்தனை வந்திருந்தால் நாங்கள் சுற்று சூழலை மறந்து விடுவோம், எங்களை மறந்து விடுவோம், நாங்கள் வேறொரு உலகத்திலே சஞ்சரிப்போம், அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருப்பது போன்ற ஒரு உணர்வை நாங்கள் பெறுவோம், அல்லாஹ்வோடு உரையாடுவது போன்ற உணர்வை பெறுவோம். அவ்வாறு அல்லாஹ் தாலாவோடு உரையாடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த ஏக்கம், ஏற்படுகின்ற தாக்கம் தான் அந்த வஜ்லத். இவ்வாறு எங்களது தொழுகைகளின் போது இந்த உணர்வு ஏற்பட்டிருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். இந்த உணர்வை கொண்டு வரக்கூடிய தொழுகையாக இருந்தால் அதுதான் வஜ்லத் குதூம், அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய தொழுகையாக இருக்கின்றது. அப்ப அக்கிமு ஸலாத்த லிذிக்ரி, என்னுடைய சிந்தனை வர வேண்டும் என்பதற்காகத்தான் தொழுகை அல்லாஹ் தஆலா விதியாக்கி இருக்கின்றான். ஐங்கால தொழுகை விதியாக்கி இருக்கின்றான், சுன்னத்தான தொழுகைகளை விதியாக்கி இருக்கின்றான். இந்த தொழுகைகளின் மூலம் அடிக்கடி அடிக்கடி அல்லாஹ் தஆலாட சிந்தனை வர வேண்டும். அவ்வாறு அல்லாஹ் தஆலாட சிந்தனை வரக்கூடிய தொழுகையாக இருந்தால் விளைவு என்னவாக இருக்கும்? அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அந்த அல்லாஹ் தஆலாட சிந்தனை வந்தால் உள்ளம் அமைதி அடையும், உள்ளம் திருப்தி காணும், உள்ளத்திலே ஒரு திருப்தி, ஒரு அமைதி நிலைமை தோன்றும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப் என்று கூறுகின்றார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரியான தொழுகையை தொழுகின்ற மனிதன் ஒரு சாந்தமான அமைதியான ஒரு மனோநிலையை பெற்றிருப்பான், ஒரு எப்பொழுதும் மகிழ்ச்சி அனுபவிக்கக்கூடியவனாக இருப்பான். அந்த நேரத்தில் அவனது கவலைகளை எல்லாம் மறந்து, கஷ்டங்களை எல்லாம் மறந்து ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடியவனாக இருப்பான். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள தொழுகையை பற்றி சொல்கின்ற பொழுது ஒதபத்தலிலை, தன்னை மறந்து விடுவார்கள். தொழுகையிலே தக்பீர் கட்டிவிட்டால் தன்னை மறந்து விடுவார்கள், சுற்றுச்சூழலை மறந்து தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். நபி தோழர்களது வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது தொழுகை நாடி போவார்கள். குறைஷியர்களிடம் மாட்டிப்பட்ட, இஸ்லாத்தின் எதிரிகளிடம் மாட்டிப்பட்ட, அகப்பட்டு கொண்ட எதிரிகள் கூட சொல்வார்கள், நீ எதுவும் செய்யறண்டா நான் தொழுகையில் இருக்கும் போது எனக்கு எதையும் நீ செய்வார்கள். ஏனென்றால் தொழுகையில் இருக்கும் போது தன்னை மறந்து விடுவார்கள். தன்னை மறந்து இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அம்பெய்து கொல்லப்பட்ட நபித்தோழர்கள் கூட இருக்கிறார்கள். காரணம், தொழுகை அவ்வாறான சக்தி வாய்ந்த ஒரு தெரப்பியாக, ஒரு சிகிச்சை முறையாக காணப்படுகின்றது. இவ்வாறான தொழுகையை நாங்கள் தொழுகின்ற பொழுது எங்களுக்கு மன கஷ்டங்கள், மன உளைச்சல்கள், மன அழுத்தங்களிலிருந்து நாங்கள் விடுபடுவோம். ஐங்கால தொழுகை, 5 நேரம் தொழுகை விதியாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 நேரமும் தொழுகையை பாருங்க, காலையில அமைதியான நேரத்துல 2 ரக்காத் தான் நாங்கள் தொழுவோம். ஆனால் லுகருக்கும் அசருக்கும் 4 ரக்காத். ஏன்? அது ஒரு கஷ்டமான நேரம், அந்த சந்தடி நிறைஞ்ச, சங்கடங்கள் நிறைஞ்ச, பலரோட பல நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்துல 4 ரக்காத்து தொழுகின்றோம். அதுக்கு முன்பின் சுன்னத்துகளை தொழுகின்றோம். இவ்வாறு இந்த தொழுகையே மனிதன் அன்றாட வாழ்வில் சந்திக்கின்ற கஷ்டங்கள், மன உளைச்சல்கள், கவலைகள், மன அழுத்தங்களிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு தெரப்பியாக, சிறந்த ஒரு சிகிச்சை முறையாக நாங்கள் காண முடியும். எனவேதான் நாங்கள் எங்களது மன கஷ்டங்களுக்கும் மன அழுத்தங்களுக்கும் இன்னொருவரை நாடி போவதை விட எங்களுக்கு அல்லாஹ் தஆலா காட்டி தந்த வழிமுறையின் மூடாகவே நாங்கள் மன அமைதியை பெற முடியும், மன நிம்மதியை பெற முடியும், மன திருப்தியை பெற முடியும். இந்த தொழுகையை போல ஒரு பெஸ்ட் தெரப்பி, ஒரு சிகிச்சை முறையை நான் தான் இங்க காணவில்லை. நாங்கள் எத்தனையோ சிகிச்சை முறைகளை கண்டிருக்கின்றோம், எத்தனையோ வழிமுறைகள் ஊடாக சிகிச்சை அளிப்பதை பார்த்துக்கும், சிகிச்சை அளித்திருக்கின்றோம். ஆனால் இந்த தொழுகை தருகின்ற அந்த சிகிச்சை, ஒரு நிவாரணம், அந்த நிம்மதி, அந்த சந்தோஷம் எங்கும் கிடைக்காது. ஏனென்றால் நாங்கள் உல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண போகின்ற பொழுது
அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வருவதற்கு எங்களோட மனதுக்கு, ஆள் மனதுக்கு சில செய்திகளை சொல்கின்றோம். ஆள் மனதுகளுக்கு சில செய்திகளை கொடுத்து அந்த நிகழ்ச்சியை நாங்கள் கடந்து செல்ல பார்க்கின்றோம். அந்த ஆள் மனதுக்கு வெளிப்படையாக இருந்து நாங்கள் அந்த செய்திகளை கொடுப்பதை விட, அந்த வாசங்களை சொல்வதை விட, இயல்பாக இருக்கின்ற அல்லாஹ் தாலா காட்டி தந்த கடமையாக்கி இருக்கின்ற இந்த தொழுகையை நாங்கள் நிறைவேற்றுவதன் மூலம், சரியாக நிறைவேற்றுவதன் மூலம், அல்லாட சிந்தனை வரக்கூடிய தொழுகையாக நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த சிந்தனையில, அந்த தொழுகையில இருந்து நாங்கள் மன நிம்மதி பெற முடியும், மன அமைதி பெற முடியும், சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். நாங்கள் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி அதில் வருகின்ற ஓதல்களை சிறப்பாக ஓதி, அதில் வருகின்ற பிரார்த்தனைகளை புரிந்து, ரொக்கூல நாங்க தஸ்பீஹ் செய்கிறோம், சுஜூதுக்கு போயிட்டு நிறைய பிரார்த்தனைகள் எங்களோட மனசுல இருக்க பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்கக்கூடிய வகையில, எங்களோட மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லி அல்லாவோடு உரையாடி அவனிடம் முறைப்பாடுகளை முன்வைக்கின்ற பொழுது அதனால் ஏற்படுகின்ற திருப்தியும் சந்தோஷமும், அந்த மனசுல இருக்க பாரத்தை இறக்கி வைத்துன்னு வருகின்ற அந்த உல அமைதியும் வேறு எந்த வழிமுறையிலையும் இந்த அளவுக்கு கிடைக்க மாட்டாது என்பதுதான் உள்ளங்கை வெள்ளிக்கனியாக காணப்படுகின்றது. எனவே அவ்வாறான ஒரு தொழுகையை நாங்கள் நிறைவேற்றுவதை எவ்வாறு என்பதனை நாங்கள் பார்ப்போம். அதுக்காக நான் நினைக்கின்றேன், முதலாவது மன அமைதியை தரக்கூடிய தொழுகையை நாங்கள் தொழுவதற்கு முதலாவது உரிய நேரத்துக்கு தொழக்கூடியவர்களாக மாறும். இன்று எங்களில் எத்தனை பேர் இந்த வேலை செய்கின்றோம்? எப்பொழுது அதான் சத்தம் கேட்கின்றதோ, நாங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, நாங்கள் அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக எழுந்து செல்லக்கூடியவர்களாக, தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக மாறுவோமாக இருந்தால், இதுதான் அந்த அல்லாஹ்வுடைய சிந்தனை தரக்கூடிய, அல்லாஹ் மன நிம்மதியை தரக்கூடிய, மன சந்தோஷத்தை தரக்கூடிய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முதலாவது நேரத்துக்கு நாங்கள் தொழுவோம். எங்களுக்கு எத்தனையோ வேலைப்பாடுகள் இருக்குது. நாங்கள் நேரத்துக்கு தொழாமல் இருப்பதற்கு பல நியாயங்களை நாங்கள் சொல்ல முடியும். அது மறுக்க முடியாத நியாயங்களாக இருக்கலாம். ஆனால் நேரத்துக்கு தொழுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் தஆலா திருப்தி அடைகின்றான். அந்த திருப்தியை பெறக்கூடிய தொழுகை அல்லாஹ்ட சிந்தனை கொண்டு வரக்கூடிய தொழுகையாக இருக்கும், மன நிம்மதியை தரக்கூடிய தொழுகையாக இருக்கும். எனவே முதலாவது படியாக, முதலாவது ஸ்டெப்பாக நாங்கள் நினைக்கின்றோம், நாங்கள் உரிய நேரத்துக்கு தொழக்கூடியவர்களாக மாறுவோம். இந்த தொழுகையை பிற்போடுவதற்கு, நேரம் பிந்த வைப்பதற்கு எந்த ரீசனை முன்வைக்க முடியாது, எந்த காரணத்தை முன்வைக்க முடியாது என்பதற்கு யுத்த சந்தர்ப்பங்களில் கூட தொழுகையை நிறைவேற்றுவதற்கு ஒரு முறைமையை அல்லாஹ் தஆலா வகுத்து தந்திருப்பது தொழுகையை பிந்த வைப்பதற்கு, தொழுகையை தாமதப்படுத்துவதற்கு காரணம் சொல்ல முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் மன நிம்மதியை தரக்கூடிய, மன சந்தோஷத்தை தரக்கூடிய, உல அமைதியை பெறக்கூடிய தொழுகையை தொழ வேண்டுமாக இருந்தால் முதலாவது முடிவெடுப்போம், நேரத்துக்கு தொழக்கூடியவர்களாக மாறுவோம். எப்பொழுது அதான் சத்தம் கேட்கின்றதுவோ, அந்த அதான் சத்தம் கேட்டவுடன் எவ்வகையான வேலையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தலைப்போற வேலையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நிறுத்திவிட்டு தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக முதலாவது நாங்கள் மாறுவோம். நேரத்துக்கு தொழக்கூடியவர்களாக மாறுவோம். இரண்டாவதாக முறையாக தொழக்கூடியவர்களாக மாறுவோம். ஏனெல்லாம் இங்கே முறையாக தொழக்கூடியவர்கள் என்று சொல்கின்ற பொழுது, நாங்கள் ஒன்றாவது கடைபிடிக்கிறோம் நேரத்துக்கு தொழுவதற்கு, அடுத்ததாக முறையாக தொழுவதற்கு நாங்கள் எங்களை பயிற்றுவிக்க வேண்டும். அதாவது நாங்கள் முறையாக தொழுதல் என்று சொல்கின்ற பொழுது, அதாவது நாங்கள் பலரும் பலமாறி, சிலர் தொழுவார்கள், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுவதுதான் தெரியும், அடுத்தது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிடுவார்கள். ருக்கூலையாக இருக்கலாம், அல்லது சுஜூத்லையாக இருக்கலாம், அல்லது தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹா ஓத முந்தி 2 ரக்காத் தொழுது முடியக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். சுஜூதுக்கு போயிட்டு நெத்தி பட்டதா இல்லையா என்று பார்க்க முந்தி எலும்புற ஆக்களை பார்க்க. அப்படி அல்லாமல் ஒவ்வொரு நிகழ்வையும் சரியாக செய்வோம். கிப்லாவை முன்னோக்குவோம், சுத்தமான ஆடைகளை அணிந்து கொள்வோம், உரிய முறையிலே உது செய்து கொள்வோம், உது செய்து தக்பீர் கட்டி
அந்த தக்பீரில் ஓதக்கூடிய ஓதல்களை அமைதியாக சிந்திக்கக்கூடிய கிரகிக்கக்கூடிய அளவுக்கு அமைதியாக ஓதி அந்த ஓதல்களை நாங்கள் ஓதுவோம். அதன் பொருள்களையும் விளங்கி ஓதக்கூடியவர்களாக மாறும். உதாரணத்துக்கு நாங்கள் சூரா ஃபாத்தியாவுக்கு முந்தி ஓதக்கூடிய துவாக்களை அழகான முறையில அதன் பொருள்களை அறிந்து நல்ல துவாக்கள் இருக்கின்றது. அந்த துவாக்களோட பொருளை உணர்ந்து அந்த தொழுகைக்குள் நுழைவதற்கு ஒரு தயார்படுத்தலாகத்தான் அந்த துவாக்கள் காணப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் பின் வருகின்ற அமர்வுகளிலே அந்த ஒவ்வொரு துவாக்களும் அந்த திக்ருகளை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். அந்த துவாக்களை நாங்கள் பொருளுணர்ந்து ஓதி சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குள்ளால் நுழைவோம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓத ஆரம்பிக்கின்ற பொழுது எங்களோட முழு மனதும் அந்த தொழுகையிலே ஒன்றித்திட வேண்டும். எங்களோட சிந்தனை நிறைந்து விட வேண்டும். அல்லாவை பற்றிய சிந்தனையால எங்களோட உள்ளம் நிறைந்து விட வேண்டும். அவ்வாறு அந்த துவாக்கள் ஊடாக ஓதி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும். சூரத்துல் ஃபாத்திஹால் ஓதுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கின்ற பொழுது அது என்ன சொல்கின்றது? இந்த அகிலங்களின் இரட்சகனுக்கை போல் அந்த சிந்தனை வர வேண்டும். அர் ரஹ்மான் ரஹீம் என்ற அதன் பொருள் எங்களுக்கு மனதுக்கு வர வேண்டும். அப்படியே வந்து இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னைதான் வணங்குகிறோம், உன்னிடம்தான் உதவி தேடுகின்றோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நான் எதை செஞ்சாலும் அதை சரியான முறையில செய்யக்கூடிய சரியான பாதையை சரியான செயலை எனக்கு காட்டித்தா என்ற அந்த சூரத்துல் ஃபாத்தியாவை உயிரோட்டமாக உணர்வு பூர்வமாக பொருளிலிருந்து ஓதக்கூடியவர்களாக மாறணும். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற எங்களது அமர்வுகளில் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குரிய அந்த பொருளை விளங்கக்கூடிய ஒரு அமர்வையும் நாங்கள் ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அவ்வாறு செய்கின்ற பொழுது எங்களோட தொழுகைகள் உணர்வு பூர்வமான தொழுகையாக அல்லாட சிந்தனையை கொண்டு வந்து தரக்கூடிய, வெறுமனே நாங்கள் சொல்றோம் லிதிக்கிரி அல்லாட சிந்தனை வரக்கூடிய தொழுகை, அல்லாட சிந்தனை வர வேண்டும் சொல்லி என்ன சிந்தனை வர வேண்டும் என்பது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். அப்ப இந்த ஓதுகின்ற விடயங்களை பொருளுணர்ந்து ஓதுகின்ற பொழுது உணர்வு பூர்வமாக ஓதுகின்ற பொழுது எங்களுக்கு வேற சிந்தனை வரப்போவதில்லை. அந்த இடத்திலே வேற சிந்தனைக்கு அங்கே மனதுக்கு இடம் இல்லை. ஏண்டா எங்களோட நாவு எதை மொழிகின்றதோ அதன் கருத்துக்களை அதன் ஆழங்களை அதன் தத்துவங்களை மனது கிரகித்து கொண்டு செல்கின்றது. அவ்வாறு மனது கிரகித்து சொல்கின்ற பொழுது தொழுகையில் ஓதுகின்ற ஒவ்வொரு ஓதல்களும் ஒவ்வொரு திக்ர்களும் அல்லாஹ்வுடைய சிந்தனை கொண்டு வரக்கூடியதாக, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை செய்யக்கூடிய திக்ர்களாகவும் ஓதல்களாகவும் தான் தொழுகையிலே காணப்படுகின்றது. எனவே அந்த வகையிலே அந்த முறையாக தொழுதல் என்று சொல்கின்ற விஷயம் இரண்டாவது நாங்கள் கடைபிடிப்போம். முதலாவது நேரத்துக்கு தொழ பழகுவோம். இரண்டாவதாக முறையாக தொழுவதற்கு பழகுவோம். முறையாக தொழுதல் என்று சொல்கின்ற பொழுது அமைதியாக தொழுவது, அதன் ஓதன்களை பொருளுணர்ந்து தொழுவது, அதன் ஒழுங்குகளை பேணி தொழுவது என்பதைத்தான் இந்த இடத்திலே நாடுகின்றோம். நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கின்ற பொழுது, நடைமுறைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இதன் உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்றுதான் தொழுகைக்கு முன்னால் பின்னால் இருக்கின்ற சுன்னத்தான தொழுகைகளை பேணிக் கொள்ள வேண்டும். நாங்கள் சுபகு தொழுகைக்கு வந்தால் சுபகு தொழுகையை தூக்கத்திலிருந்து தூக்க மசக்கத்தோடு தொழாம சுபகுக்கு முந்திய சுண்ணத்தை தொழுவோமாக இருந்தால் ஓரளவு நாங்கள் தயாராகிறோம், தொழுகையில் நுழைவதற்காக தயாராகின்றோம். எனவே அந்த சுன்னத்தான தொழுகையில கண்டிப்பாக நாங்கள் கவனம் செலுத்துவோம். வெறுமனே தொழுது விட்டு அந்த நேரத்துக்கு போயிட்டு தொழுது விட்டு விரைவாக தொழுகையிலே நுழைந்து விடாமல் அதற்கு முன்னுள்ள சுன்னத்துகளை பேணக்கூடியவர்களாக மாறுவோமாக இருந்தால் நாங்கள் சொல்லக்கூட மன அமைதியை தரக்கூடிய தொழுகையை நாங்களும் அனுபவிக்க முடியும் என்று சொல்லலாம். அதாவது அதுலயும் பாருங்க, லுஹர் தொழுகைக்கு முந்திய சுண்ணத்து 4, பிந்திய சுண்ணத்து 4, முஅக்கதான சுண்ணத்து 4, பிந்தி 2. ஆனா முஅக்கதான சுண்ணத் கைர முஅக்கதா என்று பார்க்கின்ற பொழுது தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் லுஹர் தொழுகைக்கு முன்னால் 4 ரக்காத்து. ஏன்? அது மிகவும் கஷ்டமான ஒரு நேரம், சிந்தனை ஒருமுகப்படுத்துவதற்கு மிகவும் கடினமான நேரத்துல அந்த மாதிரியான ஒருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்று தந்திருக்கிறத நாங்க பார்க்கிறோம். எனவே இந்த தொழுகையை அந்த கடுமையான தொழுகையை உரிய முறையில தொழுவதற்கு தான் அந்த சுன்னத்தான தொழுகைகளை கற்று தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த சுன்னத்தான தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாறுவோம். இது 3வது ஸ்டெப்ல நாங்க செய்ய வேண்டிய வேலை.
4வது ஸ்டெப்ல நாங்கள் செய்ய வேண்டிய, நாங்கள் தொழுகின்ற தொழுகைகள் எங்களுக்கு பிரயோசனம் தரக்கூடிய தொழுகையாக, நான் ஏற்கனவே சொன்னது போல அல்லாஹ் தாலாட சிந்தனையை தரக்கூடிய தொழுகையாக இருந்தால், நாங்கள் தொழுகையில தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற பொழுது அல்லாஹ்ட சிந்தனை வரக்கூடிய தொழுகையாக அது அமைந்திருந்தால், எங்களுக்கு தொழுகையிலிருந்து விடுபடுவது என்பது ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ்வோடு எங்கட ஆள் மனசு அல்லாஹ்வோடு ஒன்றிணைந்து உரையாடி கொண்டிருக்கின்ற அந்த உரையாடல்ட அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி, அதிலிருந்து விடுபடுவதற்கு எங்களது உள்ளம் சரியான கஷ்டப்படும். அவ்வாறு கஷ்டப்பட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாங்கள் சொன்ன உடனே அஸ்தகஃபிருல்லாஹ் ஏன் நாங்க பொதுவாக எங்களோட ஒழுங்குல நாங்க 2 பேர் உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த அவர்கிட்ட நாங்க உரையாடி கொண்டிருக்கிறவற்ற நாங்க விடைபெற்று போகின்ற பொழுது, சாரி எனக்கு இன்னொரு அலுவலருக்கு நாங்க போறோம்னு சொல்லுவோம். அது மாதிரிதான் அந்த அல்லாஹு தாலாவுடன் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கும் போது, அந்த உரையாடலிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, உன்னோட தொடர்ந்து நான் உரையாடி கொண்டிருக்கத்தான் விரும்புகிறேன், உன்னோட தொடர்ந்து இதே உணர்வோடு இருக்கணும்னு விரும்புகிறேன். ஆனால் சூழ்நிலை எனக்கு இடம் கொடுக்கானே, அந்த உரையாடலில் இருந்து நான் வெளியேறுகின்ற பொழுது அஸ்தகஃபிருல்லாஹ் அந்த ஒரி பண்ணி கொண்டு அல்லாட்ட சொறி கேட்டுக்கொண்டு வெளியே வாரேன். அது மாத்திரமல்ல, அந்த உரையாடலில் இருக்கின்ற பொழுது, அந்த தொழுகையில நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டிருந்தால் அதற்கும் மன்னிப்பு கேட்கின்ற வகையில அந்த அஸ்தகுல்லா சொல்லும். அடுத்தது என்ன சொல்றோம்? அல்லாஹும் அந்த சலாம், யா அல்லாஹ் நீ முழுமையானவன், ஒமின் கசலாம் நீ செய்யக்கூடிய செயல்கள் முழுமையானது. அப்படி என்றால் நான் பலவீனமானவன் அல்லா, நான் செய்யக்கூடிய செயல்கள் பலவீனமானது இல்லா. தபாரத்தை யாதல் ஜலாலி வல்லிக்கிறான், உன்னுடைய மகத்துவத்தை கொண்டு உனது பெருந்தன்மையை கொண்டு ஏண்ட இந்த செயலை நீ முழுமையாக ஏற்று விடியாவா, ஏற்றுக்கொள்ளியாவா, அதுக்கு அருள் பாலித்து விடியாவா. என்ன அது அருள்? நான் எந்த நோக்கத்துக்காக இந்த தொழுகையில் ஈடுபட்டனோ அந்த நோக்கத்தை அடையக்கூடிய வகையில நீ அருள் பாலித்துடியாவா. மன நிம்மதியை தரக்கூடிய தொழுகையாக, சந்தோஷத்தை தரக்கூடிய தொழுகையாக எனக்கு இந்த தொழுகை ஆக்கிவிடியாவா. நீண்ட மன கஷ்டங்கள், உடல் பலவீனங்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு தொழுகையை ஆக்கிவிடியாவா என்று அந்த இடத்துல கேட்டுட்டு அடுத்து நான் கேட்கறதுவா, அல்லாஹ்மா அன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி யா அல்லாஹ் எனக்கு நீ உதவி செய்ய அல்லாஹ். என்ன உதவி செய்ய வேண்டும்? இந்த தொழுகைய அழகான முறையில தொழுவதற்கு, சிறந்த முறையில நிறைவேற்றுவதற்கு நீ எனக்கு கிருபை செய்தார் யா அல்லாஹ், அருள் பாலித்து விடியா அல்லாஹ். நீ எனக்கு இந்த உன்னை அழகான முறையில ஞாபகப்படுத்தக்கூடிய தொழுகையாக எனக்கு ஆக்குவதற்கு எனக்கு உதவி செய்ய அல்லாஹ் என்று அடிக்கடி அடிக்கடி நாங்கள் துவா செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வந்த துவா இது. அல்லாஹ் ஆயினி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி. இந்த தொழுகைக்கு பின்னால் ஓதுகின்ற இந்த பிரார்த்தனைகள், இந்த திக்ர்கள் ஒரு சம்பிரதாயபூர்வமாக இல்லாமல் உள்ளத்தின் உணர்வுகளால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய பிரார்த்தனைகளாக மாறுகின்ற பொழுது எங்களது தொழுகைகள் நாங்கள் நாடுகின்ற எங்களோட மனசுக்கு ரிலாக்ஸேஷன், ஒரு அமைதியை தரக்கூடிய ஒரு தொழுகையாக, ஒரு தெரப்பியாக, ஒரு சிகிச்சையாக இந்த தொழுகை மாறும். இதே போன்றுதான் இறுதியாக இந்த ஒவ்வொரு கட்டத்தையும் கடைபிடித்து வருகின்ற பொழுது எங்களது தொழுகை ஒரு பக்தியான, ஒரு ஹுஷூடைய தொழுகையாக இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது யார் தொழுகையை சிறு பக்தியோடு தொழுகின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். யார் தொழுகையை பக்தியோடு நிறைவேற்றினார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த ஹுஷூவோடு தொழுகின்ற பொழுது, பக்தியோடு தொழுகின்ற பொழுது எங்களுக்கு நாங்கள் எந்த நோக்கத்துக்காக அந்த தொழுகையில் ஈடுபட்டோமோ அந்த தொழுகையின் நோக்கத்தை அடைஞ்சவர்களாக, அந்த தொழுகையின் நோக்கத்தை வெற்றி கொண்டவர்களாக நாங்கள் மாறுவோம். இவ்வாறு தொழுகின்ற தொழுகைகள் எங்களுக்கு ஒரு சிறந்த சிகிச்சையாக நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம்.
நாங்கள் தொழக்கூடிய தொழுகையில் இந்த வழிமுறைகளை நான் நினைக்கின்றேன் இந்த கலந்து கொண்டிருக்கின்ற பலர் இந்த இதுகளை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக பிராக்டிஸ் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். நான் தொழுகின்றேன் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக அல்லது சம்பிரதாயபூர்வமாக, அதாவது கடமைக்காக தொழாமல் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கடைபிடித்து நாங்கள் முறையாக சீராக தொழுகின்ற பொழுதே எங்களது தொழுகைகள் மன நிம்மதியை தரக்கூடிய தொழுகையாக, சந்தோஷத்தை தரக்கூடியதாக, திருப்தியை தரக்கூடிய தொழுகையாக இருக்கும். அவ்வாறான தொழுகைகள் எங்களோட மன கஷ்டங்களை போக்கக்கூடியதாக, மன உளைச்சல்களை போக்கக்கூடிய ஒரு சிகிச்சையாக, தெரப்பியாக மாறும் என்பதைத்தான் இந்த அமர்விலே உங்களுக்கு உணர்த்த வந்தேன். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்பொழுது எங்களது இந்த நிகழ்வின் அடுத்த கட்டமாக ஒவ்வொருவரும் நாங்கள் அமைதியாக இருந்து நாங்கள் தொழக்கூடிய தொழுகைகள் எங்களுக்கு தாக்கம் செலுத்தக்கூடியதாக, எங்களது செயலிலே மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தொழுகையாக, எங்களது மன கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் விடை தரக்கூடிய தொழுகையாக இருக்கிறதுவா என்று நாங்கள் இப்பொழுது சிந்தித்து பார்ப்போம். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு சற்று நேரம் ரிலாக்ஸாக இருந்து அமைதியாக இருந்து நாங்கள் ஒரு ரிலாக்ஸேஷனை செய்வோம். அந்த ரிலாக்ஸேஷன்ல எங்களோட தொழுகைகளை பற்றி நாங்கள் மீட்டு பார்ப்போம். இப்பொழுது எல்லோரும் உங்களது 2 பாதங்களையும் நிலத்திலே படுகின்றவாறு முழுமையாக வைத்துக்கொண்டு உங்களது 2 உள்ளங்கைகளையும் முட்டு கைகளிலே வைத்துக்கொண்டு நேராக இருந்து அழகான முறையிலே 3 முறை மூச்சை உள்வாங்கி வெளிவிடுங்கள். அதாவது நான் பிரீத் இன் என்று சொல்கின்ற பொழுது மூச்சை அழகாக உள்வாங்கி பிரீத் அவுட் என்ற பொழுது மூச்சை வெளிவிடுங்கள். அவ்வாறு 3 முறை செய்துவிட்டு நாங்கள் மெதுவாக கண்ணை மூடுவோம். கண்ணை மூடினதுக்கு பிறகு நாங்கள் எங்களை ஒரு முறை சுய விசாரணை செய்து பார்ப்போம். எங்களது தொழுகைகள் மன நிம்மதியை, சந்தோஷத்தை தரக்கூடிய தொழுகையாக இருக்கிறதுவா என்று. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரிலாக்ஸேஷனுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் சொன்னது போல 2 பாதங்களையும் நிலத்துல வைத்துக்கோங்க. 2 உள்ளங்கைகளையும் முட்டுக்காலில் வைத்துக்கொண்டு நேராக இருந்துக்கோங்க. நேராக இருந்து லேசா கண்ணை மூடிக்கோங்க. இலகுவாக கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிக்கொண்டு நான் பிரீத் இன் என்று சொல்கின்ற பொழுது அவ்வாறு மூச்சை உள்வாங்க. பிரீத் அவுட் என்ற பொழுது மூச்சை வெளிவிடுங்க. ரைட், ரெடியா? செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ரைட். லேசா கண்ணை மூடிக்கோங்க. லேசா கண்ணை மூடிக்கோங்க. பிரீத் இன், மூச்சை உள்வாங்குங்க. பிரீத் அவுட், மூச்சை வெளியிடுங்க. பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். உங்களோட மனசு இப்போ அமைதி அடைந்திருக்கிறது. உங்களோட உடம்புல தசைகள் எல்லாம் தளர்வடைந்திருக்கிறது. மனசு அமைதியாக இருக்கின்றது. உள்ளம் அமைதியாக இருக்கின்றது. எல்லாரும் கண்களை மூடி இருக்கின்றோம். இப்போ நீங்க நிறைவேற்றிய தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள், விதியாக்கப்பட்ட கடுமையான தொழுகைகள், ஒவ்வொரு தொழுகைகளையும் சிந்தித்து பாருங்கள். அதாவது இறுதியாக தொழுகை இஷா தொழுகை இருக்கும், சுன்னத்தான தொழுகைகள் இருக்கும், மகரிப் தொழுகை இருக்கும், அசர் தொழுகை, இப்படி ஒவ்வொரு தொழுகையும் சிந்தித்து பாருங்கள். நான் இங்கே குறிப்பிட்டது போல எங்களது தொழுகையிலே அல்லாஹ் தாலாவுடைய சிந்தனை வரக்கூடிய தொழுகையாக காணப்பட்டதுவா என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியவுடன் நான் சூரத்துல் துஆஉல் இஸ்திஃப்தாஹ் வஜ்ஜஹத் ஓதுகின்றேன். இன்னும் சில பிரார்த்தனைகள் ஓதுகின்றேன். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்றேன். இன்னும் சில சூறாக்களை ஓதுகின்றேன். இந்த ஒவ்வொரு நிகழ்வின் போதும் படிப்படியாக எங்களது உள்ளம் அமைதி அடைந்து அந்த உள்ளம் அல்லாஹ்வுடைய சிந்தனையை நோக்கி வரக்கூடியதாக காணப்பட்டதுவான்னு சிந்திச்சு பாருங்க. எங்களோட தொழுகை அல்லாஹ் தாலாவுடைய சிந்தனையை கொண்டு வரக்கூடிய தொழுகையாக இருந்ததா பாருங்கள். அவ்வாறு அல்லாஹ்வுடைய சிந்தனை வரக்கூடிய தொழுகையாக இருந்தால்
நான் ஏற்கனவே சொன்ன அடையாளங்களில் ஒன்றாக எங்களது உடம்பிலே ஏதோ ஒரு வகையான ஒரு உணர்வு, இந்த வஜ்லத் என்ற உணர்வு, ஒரு வகையான நடுக்கமும், ஒரு வகையான பதட்டமும், ஒரு வகையான ஏக்கமும், ஒரு வகையான கவலையும் ஏற்படக்கூடிய மனநிலை இருந்துச்சான்னு பாருங்க. அந்த ஒவ்வொரு ஓதல்களையும் ஓதும் போது உங்களுக்கு எவ்வாறான உணர்வு வந்துச்சு என்று சிந்திச்சு பாருங்க. என் நெஞ்சை அடைக்கக்கூடியதாக இருந்துச்சு. என் உடம்புல ஒரு வகையான நடுக்கம் வந்துச்சு. அல்லாட சிந்தனை முழுமையாக வந்துச்சு. நான் ஓதுகின்ற ஒவ்வொரு ஓதலும் அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையன், மாலிக் யௌமிதீன், இறுதி நாளின் அரசன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகின்றேன், உன்னிடமே உதவி தேடினேன், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். அவ்வாறு நாங்கள் சொல்கின்ற பொழுது, இந்த பிரார்த்தனை சொல்கின்ற பொழுது 2 3 தடவைகள் அவ்வாறே ரிப்பீட் ஆகிட்டு நாங்கள் அறியாம ரிப்பீட் ஆகியிருப்போம். அப்படியே ரிப்பீட் ஆகிச்சான்னு பாருங்க. அந்த உணர்வுகள்ல அந்த சூறாவை ஓத ஓத அல்லாட சிந்தனை எங்களது உணர்வுகளை அவ்வாறே ஆதிக்கம் செலுத்தியதா என்று பாருங்கள். அவ்வாறே நாங்கள் சின்ன சூறாவை ஓதுகின்றோம். சின்ன சூறாவை ஓதிக்கொண்டு மெதுவாக ருக்குக்கு போகிறோம். மெதுவாக ருக்குக்கு போகிறோம். மெதுவாக ஓதுகின்றோம். அல்லாஹுக்கு தஸ்பீஹ் செய்கின்றோம். அல்லாஹுக்கு தஸ்பீஹ் செய்கின்றோம். இப்பொழுது அங்கே அல்லாஹ்ட சிந்தனை வருகின்றது. அல்லாஹ்வை புகழ் பாடுகின்ற பொழுது கண் முன்னால அல்லாஹு தாலா வருகின்றானான்னு பாருங்கள். அல்லாஹ்ட சிந்தனை வருகின்றதான்னு பாருங்கள். அப்படியே மெதுவாக நிலைக்கு வருகின்றீர்கள். ரப்பனா லக்கல் ஹம்த். அந்த சிந்தனை வந்தது. அல்லாஹ்வுக்கு புகழ் பாடுறோம், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்கிறோம். அப்படியே அங்க ஓதுற ஓதல்கள் அல்லாஹ்ட சிந்தனையை கொண்டு வந்துச்சான்னு பாருங்க. மெதுவாக நாங்க சுஜூதுக்கு போறோம். அந்த சுஜூதுல அந்த உணர்வு வந்துச்சான்னு பாருங்க. சுஜூதுக்கு போகும் போது ஒரு ஆவலும் ஆசையும் மிகைச்சதா என்று பாருங்க. ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு இடத்துல, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடத்துல, நெருக்கமான ஒரு இடத்துல, நெருக்கமா இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் தான் சுஜூது. அந்த சுஜூதுக்கு போகணுன்னு அந்த நெருக்கத்தை நீங்க உணர்றீங்களா? அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமா இருக்கிறேன் என்பதை ரியலைஸ் பண்ணீங்கன்னா பாருங்க. இப்படி ஒவ்வொரு ரக்காத்தையும் சிந்தித்து பாருங்க. ஒவ்வொரு ரக்காத்தையும் சிந்தித்து பாருங்க. ஒவ்வொரு ரக்காத்தையும் சிந்தித்து பாருங்க. இப்படி எங்களது ஒவ்வொரு தொழுகைகளையும் இப்படி உணர்வு பூர்வமாக ரியலைஸ் பண்ணி கொண்டு தொழுதோமா என்று ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பாருங்க. அப்படியே அமைதியாக இருந்து உங்களோட ஒவ்வொரு தொழுகையும் முஹாசபா செய்யுங்க. உங்களோட ஒவ்வொரு தொழுகையும் நீங்க முஹாசபா செய்யுங்க. உங்களோட தொழுகைகள் எந்த ரேஞ்சில இருந்துச்சு, எப்படி தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருந்துச்சு, உங்களோட சிந்தனையில மாற்ற தாக்கம் செலுத்தக்கூடியதாக, உணர்வுல தாக்கம் செலுத்தக்கூடியதாக, நடத்தையில மாற்றம் கொண்டு வரக்கூடிய தொழுகைகளாக அமைந்திருந்ததுவா என்று சிந்தித்து பாருங்கள். அவ்வாறு தாக்கம் செலுத்தக்கூடிய, மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தொழுகையாக மாற்றிக்கொள்வதற்கு நாங்க சொன்ன அந்த 5 ஸ்டெப்பை நீங்க இப்ப சிந்திங்க. நாங்கள் உரிய நேரத்துக்கு தொழுகின்றோமா? நாங்கள் தொழுகின்ற தொழுகையை முறையாக தொழுகின்றோமா? முன்பின் சுன்னத்துகளை பேணுகின்றோமா? ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அந்த தொழுகையை உணர்வுபூர்வமானதாக ஆக்கி தர சொல்லி பிரார்த்தனை செய்திருக்கின்றோமா? எங்களோட தொழுகை ஹுஷூடைய தொழுகையாக இருந்தது என்று பாருங்கள். இப்பொழுது ஒரு முடிவெடுங்கள், உறுதி கொள்ளுங்கள். நான் என்னுடைய தொழுகையை ஒரு அமைதியான தொழுகையாக, தாக்கம் செலுத்தக்கூடிய தொழுகையாக, மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தொழுகையாக மாற்றி அமைப்பதற்கு இந்த 5 வழிமுறைகளையும் நான் கடைபிடிப்பேன் என்று சொல்லி ஒரு உறுதி கொண்டு, அந்த உறுதி உங்களிடம் வந்துவிட்டால் கண்ணை துறங்க. அந்த உறுதியை எடுத்துக்கொண்டு மெதுவாக நீங்க கண்ணை துறங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.
இப்பொழுது நாங்கள் சொன்னதுதான், நாங்க தொழக்கூடிய தொழுகைகளே எங்களுக்கு சிறந்த சிகிச்சையாக, தெரப்பியாக அமையக்கூடியது என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த இத்துடன் இந்த உரையை முடித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக ஒரு சிலர் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் எங்களது நிகழ்ச்சி தொடர்ந்தேர்ச்சியான நிகழ்ச்சியாக இது இடம்பெறும். இன்று உண்மையிலேயே ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சி ஒரு 3 அவரை கொண்ட ஒரு அமர்வாகத்தான் திட்டமிட்டிருந்தோம். என்றாலும் ஆரம்பமாக இதனை ஒரு மணித்தியாலத்துக்குள்ளால நாங்கள் வரையறை செய்தோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஃபீட்பேக் தரதுக்கு நாங்கள் ஒரு ஃபார்மேட் அனுப்பி வைப்போம். அந்த ஃபார்மேட்டில் உங்களோட கருத்துக்களை, இது சம்பந்தமான இந்த நிகழ்ச்சியை டெவலப் பண்ணுறதுக்கான ஆலோசனைகளை நீங்கள் எழுதி அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் இது தொடர்ந்து இடம்பெற வேண்டும். உங்களது ஊக்கமும் உங்களது ஒத்துழைப்பும் இது வெற்றிகரமான ஒரு பாரிய நிகழ்ச்சியாக மாறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.